Now going to what is molecule, what are the functions are present in molecule. Each molecule classified two types. One is homonuclear diatom. Another one heteronuclear diatom. Each molecule classified two types. First one homonuclear diatom, second one heteronuclear diatom. What is mean by homonuclear diatom? Homo means same kinds of atoms are present. So what is molecule? Two or more than atoms combined, that's called molecule. Now homonuclear diatom means same kinds of atoms are present, that is called homonuclear diatom. Same kinds of atoms present. Example, oxygen, two oxygen molecules is present, so homonuclear diatom. Chlorine and nitrogen, N2Cl2, O2 are examples of homonuclear diatom. Homo means same, so same kinds of atoms are present. Cl, Cl, Cl2, N, N. So what is homonuclear diatom? Same kinds of atoms are present, that is called homonuclear diatom. For example, oxygen, Cl2, N2. Now we are going to discuss about another type of molecule, heteronuclear diatom. What is mean by heteronuclear diatom? Hetero means different. So different kinds of atoms are present, that is called heteronuclear diatom. Definition: different kinds of atoms are present, that's called heteronuclear diatom. For example, CO, NO. Now see that molecule, carbon is different atom, oxygen is different atom. So CO is the carbon monoxide molecule. In this molecule different kinds of atoms are present. So this molecule heteronuclear diatom types. So first, what is molecular orbital theory? Next, what is molecule? The molecules are classified two types. First one homonuclear diatom, second one heteronuclear diatom. Homonuclear diatoms means same kinds of atoms are present. Heteronuclear diatom means different kinds of atoms are present. For example, CO, NO. Homo means O2, Cl2, N2. Okay. Molecular orbital theory ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்க மாலிகுல் அப்படின்னு சொல்கிறோம். ஒவ்வொரு மாலிகுலும் வந்து பார்த்தீங்கன்னாக்க ரெண்டு விதமாக வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸிஃபைட் பண்ணுறேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஹோமோநியூக்ளியர் டையாட்டம், அனதர் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னாக்க ஹெட்ரோநியூக்ளியர் டையாட்டம் அப்படின்னு சொல்லிட்டு. ஹோமோநியூக்ளியர் டையாட்டம் அப்படின்னு சொல்கிறது ஒரே மாதிரியான
ஆட்டம்ஸ் அணுக்கள் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கிற ஒரு கான்செப்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஹோமோ நியூக்ளியர் டை ஆட்டம் அப்படின்னு சொல்கிறோம். டை அப்படின்னாலே இரண்டுன்னு அர்த்தம், ஆட்டம்னு சொல்லும்போது அணுக்கள் அப்படின்னு தெரியும், ஹோமோ அப்படின்னு சொல்லும்போது சேம் கைண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரே மாதிரியான ரெண்டு ஆட்டம் ஒன்றா ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு சொல்லும்போது அதுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஹோமோ நியூக்ளியர் டை ஆட்டம் அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள் பார்க்கும்போது O2 Cl2 N2. அப்போ O2 அப்படின்னு சொல்லும்போது அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஆக்சிஜன் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குன்னு நம்ம சொல்கிறோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆக்சிஜன் இருக்குது, ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா சேம் ஆட்டம் தான், சரிங்களா. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா Cl2 அப்படின்னு சொல்கிறோம், இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா Cl N2 அப்படின்னு சொல்கிறோம், ரெண்டு எண் வந்து பார்த்தீங்கன்னாக்க ப்ரெசென்ட் ஆகிடும். இதில் இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரே மாதிரியான அணுக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட்டாக இருக்கிறதுனால இந்த டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க ஹோமோ நியூக்ளியர் டை ஆட்டம் அப்படின்னு சொல்கிறோம். அனதர் டைப் அப்படின்னு சொல்லும்போது ஹெட்டிரோ நியூக்ளியர் டை ஆட்டம் அப்படின்னு சொல்கிறோம். ஹெட்டிரோ அப்படின்னாலே டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்கிறோம், சரியா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்க வேறுபட்ட இரண்டு அணுக்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு மாலிகுல்ல இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஹெட்ரோ நியூக்ளியர் ஆட்டம் அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லும்போது கார்பன் மோனாக்சைடு NO அப்படின்னு சொல்கிறோம். கார்பன் மோனாக்சைடு அப்படின்னு சொல்லும்போது கார்பன்றது ஒரு ஆட்டம், ஆக்சிஜன் அப்படின்றது ஒரு ஆட்டம். அப்போ இதில் மாலிகுல் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க கார்பன் மோனாக்சைடு அப்படின்னு சொல்கிறோம். அப்போ டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஆட்டம்ஸ் வில் பி ப்ரெசென்ட் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ வேறுபட்ட இரண்டு அணுக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு, அதனால் இதுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க ஹெட்டோ நியூக்ளியர் டை ஆட்டம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, now we are going to how to draw the molecular orbital diagram. எப்படி வந்து பார்த்தீங்கன்னாக்க மாலிகுலர் ஆர்பிட்டல் டயக்ராம் வந்து பார்த்தீங்கன்னாக்க ட்ரா பண்ணணும் அப்படின்றத இப்போ பார்ப்போம். Now we are going to discuss about homonuclear diatom types, MO diagram. Example N2. Atomic number of N nitrogen 7. Electronic configuration (1s2, 2s2, 2p3, 3, 5, 7). So N2 is the homonuclear diatom. Atomic number of nitrogen 7. Electronic configuration of nitrogen 1s2, 2s2, 2p3. ஹோமோநியூக்ளியர் டைஆட்டமில் MO டயக்ராம் எப்படி ட்ரா பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம். அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா N2 அப்படின்னு சொல்கிறோம். நைட்ரஜனோட அட்டாமிக் நம்பர் அப்படின்னு சொல்லும்போது 7 அப்படின்னு சொல்கிறோம். நைட்ரஜனோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் அப்படின்னு சொல்லும்போது 1s2, 2s2, 2p3, 3 + 2 + 2 5 எலக்ட்ரான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்க இங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்க எனர்ஜி பார்த்தோம். நம்ம எனர்ஜி அப்படின்னு சொல்லும்போது சிக்மா பை டெல்டா, அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்க சிக்மா ஸ்டார் பை ஸ்டார் டெல்டா ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இப்போ இந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் MO டயக்ராம் வந்து ட்ரா பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து பார்த்திங்கன்னா அதோட பாண்டிங்கும் ஆன்டி பாண்டிங்கும் அதோட எனர்ஜி லெவல் நமக்கு தெரியும், சரிங்களா. இப்போ எனர்ஜி லெவல் எழுதுறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க சிக்மா எஸ் sigma star S pi p y pi p z sigma p x. சிக்மா எஸ்ஸோட எக்ஸிட் சிக்மா ஸ்டார் எக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பை பி ஒய் பை பி இசட்
சிக்மா பி எக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ இதோட எக்ஸிட்டட் ஸ்டேட் என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்க பை ஸ்டார் பிஒய் பை ஸ்டார் பிஇசட் சிக்மா ஸ்டார் பி எக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதை நல்லா ஞாபகம் வச்சுங்க. சிக்மா எஸ் இதோட எக்ஸிட்டட் ஸ்டேட் சிக்மா ஸ்டார் எஸ் பை பிஒய் பை பிஇசட் சிக்மா பி எக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதோட எக்ஸிட்டட் ஸ்டேட் அப்படின்னு சொல்லும்போது பை ஸ்டார் பிஒய் பை ஸ்டார் பிஇசட் சிக்மா ஸ்டார் பிஎக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ மாலிகுலர் டயக்ராமுக்கு போயிடும். எனர்ஜி அதோட கிரவுண்ட் ஸ்டேட் எக்ஸிட் ஸ்டேட் எப்படி இருக்கும் அப்படின்றதான் இதோட எனர்ஜி அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நைட்ரஜன் வந்து பார்த்திங்கன்னா மாலிகுல் நம்ம எடுத்துருக்கோம். அதில் எத்தனை நைட்ரஜன் இருக்குன்னு பாருங்கள். 2 நைட்ரஜன் இருக்குது. 1 2 நைட்ரஜன் ஆட்டம். சரிங்களா? N2 அப்படின்னு சொல்கிறோம். அதனால் வந்து பார்த்திங்கனாக்க 2 நைட்ரஜன் ஆட்டமே வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக போட போகிறோம். இதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் சொல்லும்போது ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கனாக்க 1s2 அப்படின்னு நம்ம சொல்கிறோம். 1s2. அப்போ MO டயக்ராம் இந்த நைட்ரஜன் ஆட்டமுக்கும் 1s2 தான். இந்த நைட்ரஜன் ஆட்டமுக்கும் என்ன வரும்? 1s2 தான் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்க அந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் அப்படிங்கிறது 1s2. அப்போ நைட்ரஜன் N2 அப்படின்னு சொல்கிறோம். 2 நைட்ரஜன் ஆட்டம் தனித்தனியாக போடுறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்க 1s2 அந்த ஆர்பிட்டால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ண போகிறோம். அப்போ 1s2ல் மேக்ஸிமம் எலக்ட்ரான்ஸ் 2. இதுலேயும் இந்த நைட்ரஜனுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க 2 எலக்ட்ரான் போட்டோம். இப்போ எனர்ஜி டயக்ராம் அப்படின்னு சொல்லும்போது இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆட்டம், இது ஒரு ஆட்டம், 2 ஆட்டம்லேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2 எலக்ட்ரான் இருக்குது. சரிங்களா? இப்போ மாலிகுலாக கன்வெர்ட் ஆகுது அப்படின்னு சொல்லும்போது மோர் தென் 2 ஆட்டம்ஸ் கம்பைன்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி கம்பைன்ட் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே 2 எலக்ட்ரான், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 எலக்ட்ரான், 2 + 2 4 எலக்ட்ரான்ஸாக மாறும். அப்போ அந்த 4 எலக்ட்ரான்ஸே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபில் பண்ணணும். எப்படி ஃபில் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னாக்கா 1 2 3 4. அப்போ இங்கே பார்த்தா நமக்கு தெரியும் 1s2 அப்படின்னு சொல்லும்போது கிரவுண்ட் ஸ்டேட் சிக்மா எஸ், ஆன்டிபாண்டிங் அப்படின்னு சொல்லும்போது சிக்மா ஸ்டார் எஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த இடத்துல சிக்மா எஸ் அப்படின்றது கிரவுண்ட் ஸ்டேட், சிக்மா ஸ்டார் எஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? அப்போ எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னாக்க சிக்மா எஸ் ஃபில் பண்ணதுக்கப்புறம் தான் சிக்மா ஸ்டார் எஸ்ஸுக்கு போக முடியும். சரிங்களா? அப்போ 4 எலக்ட்ரான் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு எலக்ட்ரான் ஃபில் பண்ணுறோம். கீழே பாண்டிங்கை வந்து ஃபில் பண்ணிவிட்டு தான் நம்ம ஆன்டிபாண்டிங் போக முடியும். அப்போ கீழே 2 எலக்ட்ரான் போட்டாச்சு. பேலன்ஸ் 2 எலக்ட்ரான் இருக்குது. அந்த 2 எலக்ட்ரான் எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னாக்க இந்த மேலே இருக்கிற ஆன்டிபாண்டிங்கு போகுது சிக்மா ஸ்டார் எக்ஸுக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்க இங்கே ஒரு 2 எலக்ட்ரான் போயிடுச்சு. அப்போ டோட்டலாக 4 எலக்ட்ரானும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் ஆகிடுச்சு. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்க எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 2s2. 2s2 அதே 2s2 தான் இந்த நைட்ரஜனுக்கும் இருக்கும். 2s2. அப்போ இது சிக்மா எஸ், சிக்மா ஸ்டார் எஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு தெரியும் எஸ் ஆர்பிட்டாலில் இந்த நைட்ரஜனுக்கு மேக்ஸிமம் எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா 2 எலக்ட்ரான் தான் இருக்கும். அதே போல் இந்த நைட்ரஜன் 2s2 இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2 எலக்ட்ரான் தான் இருக்கும். இப்போ 2 ஆட்டம் ஒன்றா கம்பைன் ஆகும்போது மாலிகுலாக மாறுது.
அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்க சிக்மா ஸ்டார் எஸ் முதல்ல ஃபில் பண்ணணும். 2 + 2 4 எலக்ட்ரான்ஸ் இந்த இடத்துல இருக்குது. இந்த நைட்ரஜனுக்கு 2 எலக்ட்ரான், இந்த நைட்ரஜனுக்கு 2 எலக்ட்ரான், ரெண்டு ஒன்றா சேர்க்கும்போது 4 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாலிகுலர் டயக்ராமில் ஃபில் பண்ணணும். முதல்ல சிக்மா எஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஃபில் ஆகும். பேலன்ஸ் 2 எலக்ட்ரான் இருக்குது. அது எங்கே போகும்? இந்த ஆன்டிபாண்டிக்கு போகும். அப்போ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்க ஃபில் பண்ணுவோம். அப்போ 2 + 2 4 ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஓவர் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்க 2p3 சரிங்களா. இப்போ 2p3 p ஆர்பிட்டால் தெரியும் நமக்கு. இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்க 2p3. அப்போ 3 போர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். இப்போ 2p3 அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னாக்க p ஆர்பிட்டாலில் 3 எலக்ட்ரான் வந்து பார்த்தீங்கன்னாக்க ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு அர்த்தம். சரிங்களா. 2p3 3 எலக்ட்ரான் தான் p ஆர்பிட்டாலில் இருக்கணும். அப்போ px py pz இது வந்து px py pz. குன்ஸ் ரூல் பார்த்துருப்போம் நம்ம. குன்ஸ் ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் எலக்ட்ரான் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆர்பிட்டாலும் ஃபில் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பேர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்தமாரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம செய்ய போகிறோம். இப்போ அதுக்கு முன்னாடி இந்த ஃபார்முலாவை பாருங்கள். கிரவுண்ட் ஸ்டேட், எக்ஸிட்டட் ஸ்டேட். கிரவுண்ட் ஸ்டேட் அப்படின்னு சொல்லும்போது பாண்டிங் பேர் πpy πpz சிக்மா ps. எக்ஸிட்டட் ஸ்டேட் அப்படின்னு சொல்லும்போது π ஸ்டார் py π ஸ்டார் pz சிக்மா ஸ்டார் px. இப்போ அதோட எனர்ஜி டயக்ராம் ஓகே. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்க πpy இதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்க πpy. இது இந்த ஆர்பிட்டால் πpz. ஃபைனலாக தான் வந்து பார்த்தீங்கன்னாக்க சிக்மா ps இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னாக்க சிக்மா px. இதோட எக்ஸிட்டட் ஸ்டேட் அப்படின்னு சொல்லும்போது π ஸ்டார் py π ஸ்டார் pz சிக்மா ஸ்டார் px. சரிங்களா. இப்போ பார்த்தீங்கன்னாக்க ஃபஸ்ட்டு 2p3 இந்த நைட்ரஜனுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க 3 எலக்ட்ரான் இருக்குது. 3 எலக்ட்ரானை ஃபில் பண்ண போகிறோம். 1 2 3 ஓவர். இந்த நைட்ரஜனுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க 3 எலக்ட்ரான் இருக்குது. அப்போ 1 2 3 சரிங்களா. இப்போ 2 ஆட்டமும் தனித்தனியாக இருக்குது. இப்போ மாலிகுலாக மாறும்போது வந்து பார்த்தீங்கன்னாக்க 3 + 3 6 எலக்ட்ரானாக மாறிடும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த எனர்ஜி லெவலில் பாண்டிங் பேர் ஆன்டி பாண்டிங் இதில் வந்து நம்ம ஃபில் பண்ண போகிறோம். அப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்க πpy πpz இது எல்லாமே ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்க எக்ஸிட்டட் ஸ்டேட்டுக்கு போக முடியும். சரிங்களா. இப்போ எப்பவுமே πpy ஃபார்முலா தெரியும் நமக்கு. πpy πpz சிக்மா ps. πpy pz ஃபில் பண்ணதுக்கப்புறம் தான் சிக்மா ps போகணும். அப்போ 3 + 3 6 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. 1 2 3 அகெயின் 4 5 6. இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்க நைட்ரஜன் இந்த நைட்ரஜனுக்கு 3 எலக்ட்ரான், இந்த நைட்ரஜனுக்கு 3 எலக்ட்ரான், டோட்டலாக 6 எலக்ட்ரான். அப்போ வந்து எனர்ஜியில் நம்ம வந்து ஃபில் பண்ண போகிறோம்னு சொல்லும்போது இது பாண்டிங் பேர் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ 1 2 3 4 5 6 சரிங்களா. எல்லாமே ஃபில் ஆகிடுச்சு. இப்போ இந்த டயக்ராம் பாருங்கள். எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் முடிஞ்சிருச்சு. இப்போ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்க மாலிகுலாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது பாண்ட் ஆர்டர். இதோட ஃபார்முலா நமக்கு தெரியும். NB - NA
டிவைடட் பை 2 அப்படின்னு சொல்லிட்டோம். NB அப்படின்னாலே பாண்டிங் பேர் அப்படின்னு சொல்கிறோம். NA அப்படின்னாக்க ஆன்டி பாண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். சரிங்களா? இப்போ பாண்டிங் பேர் ஆன்டி பாண்டிங் அப்படின்னு சொல்கிறோம். இந்த இடத்துல பாண்டிங் அப்படின்றது இந்த கிரவுண்ட் ஸ்டேட்டில் இருக்கிற எலக்ட்ரான்ஸ் எல்லாமே பாண்டிங். ஆன்டி பாண்டிங் அப்படின்னாலே எக்ஸிட்டட் ஸ்டேட்டில் இருக்கிற எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ இந்த பாண்டிங்கில் இருக்கிற எலக்ட்ரான்ஸை வந்து பார்த்தீங்கன்னா கால்குலேட் பண்ணணும். அப்போ 1 இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. 4 6 8 10 புரியுதுங்களா? கிரவுண்ட் ஸ்டேட்டில் இருக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா பாண்டிங் அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸிட் ஸ்டேட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்க ஆன்டி பாண்டிங் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ பாண்டிங் NB இஸ் ஈக்குவல் டு 1 2 3 4 5 6 7 8 9 10 எலக்ட்ரான்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஆன்டி பாண்டிங் அப்படின்னு சொல்லும்போது 2 4 தான் இருக்குது, மேலே எதுவுமே இல்லை. சரிங்களா? அப்போ ஆன்டி பாண்டிங் 4 divided by 2 6 divided by 2 is equal to 3. அப்போ bond order is equal to 3. அப்போ பார்த்தீங்கன்னாக்க நைட்ரஜனுக்கும் உள்ள அந்த பாண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்க ட்ரிபிள் பாண்ட் இருக்கும் அப்படின்றத இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்க நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். அப்போ நைட்ரஜனுக்கும் உள்ள பாண்ட் என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிபிள் பாண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்க ப்ரெசென்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ அந்த மேக்னெட்டிக் நேச்சர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, மேக்னெட்டிக் நேச்சர், paramagnetic, diamagnetic. இப்போ N2 அப்படின்றது பேராமேக்னெட்டிக்கா டயாமேக்னெட்டிக்கா எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம்னாக்க லாஸ்ட் வீடியோவில் நம்மளை பார்த்தோம். பாண்ட் பேர் மட்டும் ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னாக்க அது வந்து பார்த்தீங்கன்னாக்க டயாமேக்னெட்டிக் நேச்சர் அப்படின்னு சொல்கிறோம். Third electrons present, that's called diamagnetic nature. Suppose unpaired electrons present is called paramagnetic nature. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்க இங்கே எல்லாமே பேர்டு எலக்ட்ரான்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ இதோட N2ஓட கேரக்டர் அப்படின்னு சொல்லும்போது டயாமேக்னெட்டிக் அப்படின்னு சொல்லுவோம். புரியுதுங்களா? எக்ஸாம்பிள் பார்த்துங்க. N2 அப்படின்னு சொல்கிறோம். N2ஓட அட்டாமிக் நம்பர் 7. அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் நமக்கு தெரியும் 1s2 2s2 2p3. அது எப்படி எழுதுனான்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்முலா இருக்குது. சிக்மா S சிக்மா ஸ்டார் X பை PY பை PZ சிக்மா PX. அதோட எக்ஸிட்டட் ஸ்டேட் அப்படின்னு சொல்லும்போது பை ஸ்டார் PY பை ஸ்டார் PZ சிக்மா ஸ்டார் PX அப்படின்னு சொல்கிறோம். அப்போ எனர்ஜி லெவல் டயக்ராம் அப்படின்னு சொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னாக்க நைட்ரஜன் எனர்ஜி 2 நைட்ரஜன் ஆட்டம் எடுத்துருக்கிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 1s2, இந்த நைட்ரஜனுக்கு 1s2 தான், இந்த நைட்ரஜனுக்கு 1s2 தான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்க S ஆர்பிட்டாலில் மேக்ஸிமம் 2 எலக்ட்ரான் இருக்கணும். 2 எலக்ட்ரான் போட்டாச்சு. இந்த நைட்ரஜனுக்கு 2 எலக்ட்ரான் கொடுத்துருக்குறோம். அப்போ டோட்டலாக மாலிகுலாக மாறுது அப்படின்னு சொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னாக்க 4 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. 1 2 3 4 ஃபில் பண்ணியாச்சு. அதேபோல் 2s2லேயும் வந்து பார்த்தீங்கன்னாக்க 2 எலக்ட்ரான், இங்கே 2 எலக்ட்ரான். P3 அப்படின்னு சொல்லும்போது இந்த நைட்ரஜனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 எலக்ட்ரான்ஸ், இந்த நைட்ரஜனுக்கு 3 எலக்ட்ரான்ஸ். ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணும்போது மாலிகுலாக மாறுது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 6 எலக்ட்ரான்ஸ் வருது. அப்போ 1 2 3 4 5 6 அப்படின்னு சொல்லிட்டு ஃபில் பண்ணிட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்க பாண்ட் ஆர்டரை கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க இந்த கேரக்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்க நம்ம எடுத்துக்கணும். அப்போ NB மைனஸ் NA டிவைடட் பை 2. NB அப்படின்னாலே பாண்டிங் பேர் அப்படின்னு சொல்கிறோம். NA அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னாக்க ஆன்டி பாண்டிங் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? எக்ஸிட்டட் ஸ்டேட் எல்லாமே ஆன்டி பாண்டிங், கிரவுண்ட் ஸ்டேட்டில் இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்க பாண்டிங் எலக்ட்ரான் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ பாண்டிங் எலக்ட்ரான் எவ்வளோ இருக்குது? 1 2 3 4 5 6 7 8 9 10. இந்த ஆன்டி பாண்டிங் 1 2 3 4 4 டிவைடட் பை 2
6/2 இஸ் ஈக்குவல் டு 3. அப்போ பாண்டிங் ஆர்டர் இஸ் ஈக்குவல் டு 3 அப்படின்னு சொல்கிறோம். அப்போ n ரெண்டுத்துக்கும் உள்ள பாண்ட் அப்படின்னு சொல்லும்போது ட்ரிபிள் பாண்ட் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு சொல்கிறோம். இதோட மேக்னெட்டிக் கேரக்டர் அப்படின்னு சொல்லும்போது இதில் எல்லாமே பேர்டு எலக்ட்ரான்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கிறதுனால இதோட கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னாக்க டயா மேக்னெட்டிக் நேச்சர் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா?